வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நிவி அம்மு அவர்களுடைய புதிய கதையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிதைக்கும் சித்திரவதை நீ எடி நீ எடா. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம புது கதைக்குள்ள போகலாமா? சித்திரவதை 29. மகன் தங்கள் சந்தோஷத்தில் மணி அடித்தது தெரியாமல் தாரகை பக்திமயமாக மகனின் நல்வாழ்வு சிறந்து வாரிசு பிறக்க வேண்டிக் கொண்டிருந்தார் கண்மூடி. சாமி முன்பிருந்த பூவை எடுத்து காதில் வைத்துக் கொண்டவர் மணி ஆட்டிக்கொண்டே மகனை வறுத்தெடுத்தார். உன் பொண்டாட்டிய பார்க்க விடலன்னு இப்படி ஏராத்திரி தூக்கத்தை கெடுத்துட்டியடா துரோகி என்று நினைத்துக் கொண்டவர் மணி ஆட்டுவதை நிறுத்தவில்லை. தந்தையை மணி ஆட்ட விட்ட திருப்தியில் சந்தோஷமாக சென்றவன் லேசாக அரைக்கதவு திறந்திருப்பதை கண்டவன் கதவை விலக்கி உள்ளே தலைவிட்டு பார்த்தவன் உள்ளம் செருப்பில் மலர்ந்தது. தீ கட்டிலில் அமர்ந்திருந்தவள் விழிகளை உருட்டி கையை பிசைந்து கொண்டு ஏசி அறையிலும் வியர்க்க அமர்ந்திருந்தாள். அவளின் நிலை கண்டவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்க பக்கத்து அறைக்கதவை திறந்து பால்கனி சென்றவன் தன் அறை பால்கனிக்கு சென்றான். அங்கே இருந்த நாற்காலியில் அமர்ந்து உள்ளே இருந்த தன் மனைவியை பார்த்து கொண்டே இருந்தான். இமை கொட்டாது. அறையில் இருந்து பார்த்தால் ராதா தெளிவாக தெரிவான். ஆனால் தேதான் வெளியே நகர்த்தாமல் கதவை பார்த்தபடி இருந்தாள். நீண்ட நேரம் அமர்ந்திருந்தவள் எழுந்து நடக்கத் தொடங்கி கொஞ்ச நேரம் நடந்தவள் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் கட்டிலில் அமர்ந்தாள். அவளின் நிலையை அணு அணுவாக தன்னை அறியாமல் ரசித்தவன் மிகவும் ஜாலியாக உணர்ந்தான். அவளோ அவனுக்காக காத்திருந்து காத்திருந்து தூங்கியே விட்டாள். அங்கிருந்த மற்றொரு கதவில் சாய்ந்து அவளை ரசித்து பார்த்தவன் சத்தம் செய்யாமல் கதவுகளை மூடிவிட்டு தீயை சுற்றி வந்து மற்றொரு பக்கம் படுத்தான். அவள் அருகில் சென்றால் கட்டாயம் எழுந்து விடுவாள் என்று தள்ளி படித்து அவளின் முகத்தை ரசித்தபடி தூங்கி போனான். பாவம், இவர்களின் முதலிரவுக்காக அடித்த மணி பயன் இல்லாமல் போனது. விடியற்காலை மனைவிக்கு முன்பு சீக்கிரம் எழுந்தவன் முதல் தரிசனமாக அமைதியே உருவாக அதே நிலையில் அசையாமல் தூங்கும் மனைவியின் முகம் கண்டே எழுந்தான். அவள் முகம் கண்டதும் இன்றைய நாள் புத்துணர்ச்சியுடன் தோன்றியது ராதாவுக்கு. அவளை தொந்தரவு செய்யாமல் எழுந்து ரன்னிங் சென்றான் ராதா. ராதா சென்ற கொஞ்ச நேரத்தில் தேயும் எழுந்து விட்டாள். அப்போதும் கணவன் அருகில் இல்லாமல் திருவனம் ஒழித்தவள், ராத்திரி வேற சீக்கிரம் தூங்கிட்டோம், அதான் கோச்சுட்டாரோ? அச்சோ கடவுளே, நான் வேணும்னு பண்ணலையே. நானும் ராத்திரி முடிஞ்ச வரைக்கும் தூங்காம தானே இருந்தேன். என்ன மீறி தூங்கிட்டேன். அவர் சண்டை போடுவாரோ? கண்டதை நினைத்து பயந்தவள் வேகமாக குளித்துவிட்டு கீழே இறங்கி கண்களை சுழல விட்டாள் கணவனை தேடி. கோதான் காஃபி கொடுத்துக் கொண்டிருந்தார். தேயை கண்டவர், வாதேச்சி, என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட? நான் சீக்கிரமா எழுந்துருவேன் மாமா, ஆசிரமத்துல எழுந்து பழகிடுச்சு. மாமா, அத்தை எங்க? சமையல் அறையில் இருக்காமா, போ என்றவர் காஃபியை ரசித்து குடித்தார். அத்தை என்ற குரல் கொடுத்தபடி உள்ளே நுழைந்தவளை கண்டு மிதமாக சிரித்தவர், காஃபி குடித்தே என்று அவள் முன்பு நீட்டினார். ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? தீ தயங்கியபடி, அத்தை, அவங்க மேல கோவமா இருக்காங்க. நைட் நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்ட அத்தை, அவங்கள காணல. இப்போ சமையலறை மேடையில் சாய்ந்து நின்று கேட்டுக் கொண்டிருந்த ராதா, எவங்கள காணல என்றார். தீ பின்னால் நின்றபடி சட்டென்று திரும்பியவள் ராதாவை கண்டதும் தாரகை பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவள் கோச்சத்தை ரசித்தவள் தங்களின் அறையை நோக்கி சென்றான். தாரகை தீ கைப்பிடித்து முன்புறம் இழுத்தவர், என் மகன் ரன்னிங் போனான் தீ, தினமும் போவான். அவன் ரொம்ப கெட்டவன் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவன். உன்னை அவன் புரிஞ்சுக்குவான். நீ தூங்கினதுக்கெல்லாம் கோச்சுக்க அளவுக்கு அவன் தப்பானவன் கிடையாதுரா. உங்க 2 பேர் விஷயத்த நீ எங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது உங்க 2 பேரோட பர்சனாலிட்டி. இது ஓ வீடு, நம்ம ஒரே குடும்பம். ராதா அவனுடைய புருஷன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிஞ்சு பதீச்சு. நீ தனியாவே வளர்ந்ததும் இப்ப எல்லாமே புதுசா பதட்டமா இருக்கும். இங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன் புருஷனை விட மாட்டான், போ என்று அனுப்பி வைத்தவர் காலை உணவை தயார் செய்தார். தீ அமைதியாக படி ஏறி அறைக்குள் நுழைந்தவள் கணவன் இல்லாதது கண்டு துணி மாற்றும் அறைக்குள் தேடினாள். யார மேடம் தேடுறீங்க? அவளைப் போலவே தேடியபடி கேட்டான் ராதா. முகம் சிவக்க திரும்பியவள், உங்களதான் தேடுற என்றவள் ராதா பக்கமாக திரும்பி பட்டென்று கண்ணை மூடிக்கொண்டாள். ராதா மேல் சட்டை இல்லாமல் உள் பனியனுடன் நின்று கொண்டிருந்தான். எதுக்கேவா என நினைத்த ராதா, மேல சொல்லு, என்ன எதுக்கு தேடுனீங்க? இப்படி கண்ண முடிக்கவா? இல்லங்க, அது நான் ராத்திரி வேணும்னே தூங்கல. ரொம்ப நேரம் முழிச்சுட்டுதான் இருந்தேன். என்ன அறியாம தூங்கிட்டேன், நீங்க வந்தது கூட தெரியாம என்றாள் உதடு துடிக்க. அவள் உதட்டை சுவாரஸ்யமாக பார்த்தவன் அவளை நெருங்கியபடி, நான் வந்தது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல ராத்திரி தூங்காம இருந்திருந்தாதான் என்ன பண்ணிருப்ப? தீ பதில் சொல்ல முடியாமல் குனிந்தபடி பெண்ணுக்கு நகர்ந்து கொண்டே இருந்தாள். சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பீங்க? சரி, ராத்திரி தூங்கிட்ட, இப்ப தூங்காம முழிச்சுட்டு தானே இருக்க?
ராத்திரி மாதிரி முதல் பகல் கொண்டாடுவோமா என்றவன் சுவட்டில் முட்டி நின்றவள் இரு பக்கமும் கையை அணிகட்டி சுவரில் முட்டு கொடுத்து நின்றான். தாலி கட்டும்போது அவன் சுவாச காற்று அவள் மேல் பட்டது போல் இப்பவும் பட்டது. ராதா கேட்டதில் தீ பயந்து போனாள். உள்ளங்கை வியர்வையை துப்பட்டாவால் துடைத்தவளுக்கு தன் கணவனை நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்ல முடியவில்லை. தீ அவனை தடுக்கவில்லை. அவனாக எடுத்துக்கொண்டிருந்தால் அமைதியாக தன்னை கொடுத்திருப்பாள். இப்படி கேள்வி கேட்பவனிடம் என்ன பதில் சொல்வது என்று தீக்கு தெரியவில்லை. முதட்டை கடித்தபடி சுவரில் ஒட்டிய பள்ளி போல் நின்றிருந்தவள் கண்ணம் தாங்கி தன்னை பார்க்க செய்தவன், நான் நைட்டு முழுக்க பால்கனில தான் இருந்தேன். நீ என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டு. எதுக்கு உனக்கு இவ்வளவு பயம்? நான் என்ன மனுஷ மிருக மாதிரியா இருக்கேன்? ராத்திரி தூங்கிட்டேனா என்ன? நமக்கு நேத்து போன ஒரு ராத்திரி மட்டும் தான் இருக்கா? இன்னும் பல ராத்திரி பகல் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு ராத்திரி வரும். வாழ்க்கைக்கு நிறைய காலம் இருக்கு. இப்படி பயப்படாத. தூங்குற உன்னை எழுப்பி உன்னை எடுத்துக்கவோ இல்ல எதுக்கு தூங்குறேன்னு கேட்டு சண்டை போடுற அளவுக்கு எனக்கு காம முக்கியமா தோணல. அதுக்காக நான் ரொம்ப நல்லவன் இல்ல. நீ பயத்தை விடு. நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எப்படி எப்போ வாழணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். புரியுதா? இமை படபடக்க ராதா முகத்தை முதல் முறை முழுதாக பார்த்தவள் அவன் தன் பதிலுக்காக காத்திருப்பதை உணர்ந்தவள், புரிஞ்சுது என்றாள் மெல்லிய குரலில். அவள் முகத்தை கண்டு மெல்லிதாக சிரித்தவன் அவளின் இரு புருவங்களுக்கு நடுவே பொட்டு வைக்கும் இடத்தில் அழுத்தமாக முத்தமிட்டவன், நான் ரெடி ஆயிட்டு வரேன், வெயிட் பண்ணு என்றான். தீ தலையை மட்டும் அசைத்தாள். அங்கேயேதான் நின்றிருந்தாள். அவன் அப்படியே துணி மாற்ற துவங்கினான். எனக்கு காம முக்கியமா தோணல, அதுக்காக நான் நல்லவனும் இல்ல என்ற வார்த்தை தீ காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவன் கூறிய இந்த 2 வரிகளை தீ மனதை முழுதாக கவர்ந்து விட்டது. ராதா ரெடி ஆனவன் சிலையாக நிற்கும் மனைவியின் தோளில் கை போட்டபடி, வா போய் சாப்பிடலாம் என்று அவளை அழைத்துக் கொண்டு கீழே இறங்கினான். மனைவியை அணைத்தபடி இறங்கி வரும் மகனை இருவரும் சந்தோஷமாக பார்த்தனர். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். தாரகை சாப்பாடு எடுத்து வைக்க ராதா தீக்கு ஒரு நாற்காலி இழுத்து போட்டு அவளை அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டான். கோ, தாரகை, ராதா மூவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். தீ மூவரையும் ரசித்தபடி நிறைவாக சாப்பிட்டாள். காஞ்சுதான் அனைவரையும் கண்களால் எரித்துக் கொண்டே சீக்கிரமாக சாப்பிட்டு முடித்தவர் எழுந்து சென்றார். ராதா பேசிக்கொண்டே சாப்பிட்டாலும் மனைவிக்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டே சாப்பிட்டான். அவள் பார்வையை தன் மேல் அடிக்கடி படுவதை உணர்ந்தவன் அவளாக தங்களுடன் இணையட்டும் என்று அமைதியாக இருந்தான். நாள் முழுவதும் தீயுடன் வீட்டில்தான், அதுவும் அவள் அருகிலேயேதான் இருந்தான். அவளை கண்டு ரசித்துக் கொண்டே தாய் தந்தையுடன் பேசுவது, விளையாடுவது என சிறு பிள்ளை போல் நடந்து கொள்ளும் ராதாவை வெகுவாக ரசித்தவள் அவனுடன் அதே போல் இருக்க ஏங்கினாள். கணவன் அருகில் அமர்ந்து மூவரின் பேச்சையும் கேட்டுக் கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கி ராதாவின் தோளில் சரிந்தாள். ராதா, தேய்ச்சி தூங்கிட்டா பாரு, தூங்கிட்டு போ, நீயும் தூங்க அப்படியே என்றார் கோ. சரிப்பா, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க என்றவன் மனைவி உடல் வளையாமல் மென்மையாக தூக்கிக் கொண்டு தங்கள் அறைக்கு சென்றான். மகன் சென்றதும் மனைவி தோளில் கை போட்ட கோ, தேய்ச்சி காலையில உங்ககிட்ட என்ன சொன்னாதாரா? நேற்று ராத்திரி நீங்க மணி அடிச்சதுக்கு பயனில்லாம போச்சுன்னு சொன்னா. ஒருவேளை நீங்க ஒழுங்கா மணி அடிக்கலையோ என்ற மனைவியை அள்ளிக்கொண்டு அறைக்கு ஓடிவிட்டார். மீண்டும் மணியாட்ட விட்டு விடுவாளோ என்ற பயத்தில். சித்திரவதை 30. இரவு நேரம் நெருங்க தாரகை கூட சமையல் அறையில் வேலை செய்த தீ அனைத்து வேலையும் முடிந்ததும், அத நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றாள். போதேச்சி, இனி சாப்பிட வேண்டிதான், நீ வந்ததும் சாப்பிடலாம் என்றார். வெதுவெதுப்பான தண்ணீரில் நீண்ட குளியலை போட்டவள் மனம் சந்தோஷமாக இருந்தது. குளித்து முடித்து துணி மாற்றிக் கொண்டவள் கீழே இறங்கி வர அவளுக்காக தான் அனைவரும் காத்திருந்தனர். வேகமாக வந்தவள், அத்தை நீ உட்காருங்க, நான் பரிமாறுறேன் என்றாள். இல்ல வேண்டாம் தீட்சி, நீ உட்காரு. தீ மாமியாரை அமர வைத்து பரிமாற ராதா மனைவியை ரசித்தபடி சாப்பிட்டு முடித்தவள், அப்பா நீங்க போய் தூங்க என்றபடி வேகமாக மாடி ஏறினான். மகனின் நிலை புரிந்த பெற்றவர்களும், தீட்சி நீயும் போடா என்று மருமகள் தலையில் பூ வைத்து அனுப்பி வைத்தார். தீ நேற்று போல் பயமோ தயக்கமோ இல்லாமல் சாதாரணமாக அறைக்குள் நுழைய ராதா போனில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்தான். இல்லை, நோண்டுவது போல் நடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்காக காத்திருந்தவள் கட்டிலில் படுத்துக் கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் ராதாவும் அவள் அருகில் படுத்துக் கொண்டான். ஆனால் இருவரும் தூங்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் ராதா தீயை நெருங்கி படுத்தவன் அவள் இடுப்பில் கை போட தீ மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டாள். அவளின் உடல் அசைவை கண்டவன் அவள் தூங்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். அதே சமயம் அவள் தடுக்காததையும் உணர்ந்து கொண்டான். லேசான சிரிப்போடு பெண் அவள் உடலோடு ஒட்டி நெருக்கமாக படுத்துக் கொண்டவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவளின் பின் கழுத்தில் அழுத்தமாக முத்தமிட தீ கண்களை மெதுவாக மூடியவள் வெட்கத்தில் சிவந்து போனாள்.
இடுப்பில் இருந்த சேலையை விலக்கி கைகளால் ஊர்வலம் நடத்தியவன் முதலைகள் அவளின் கழுத்து, காது, முதுகு என ஊர்வலம் நடத்த துவங்கியது. அவளோ மெல்லிய மயக்கத்தில் அத்துமீறிய ராதா கைகளை பிடிக்க அவளை நேராக திருப்பி படுக்க வைத்தவன் மூடியிருந்த விழிகளில் அழுத்தமாக முத்தமிட்டு அவளின் முகத்தில் ஒற்றை விரலால் கோலம் போட்டு அளந்து பார்க்க துவங்கினான். தீ விழிகளை திறக்கவே இல்லை. அவளின் கழுத்தில் முகம் பதித்து காதோறும் நாவால் வருடியவன், கண்ணை திறந்து பாருடி, நீ என்ன பார்க்காம என்னால எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் என்றான் முழு மோகத்தில் கிசுகிசுப்பாக. அவன் சாதாரணமாக கேட்டிருந்தாலே அவள் திறந்திருக்க மாட்டாள். இப்படி கேட்டால் எங்க திறக்க? ராதா சட்டையை இறுக்கமாக பிடித்து அதில் முகம் புதைத்துக் கொண்டவள் விழிகளை கொஞ்சம் கூட திறக்கவில்லை. அவள் செயலில் மயங்கியவன் தன் சட்டையில் இருந்த தீ கையை இறுக்கமாக பற்றி அந்த கைக்கு முத்தமிட்டவன் அவள் கழுத்தில் இருந்து முன்னேறவில்லை. தான் விழி திறக்காமல் அவன் அடுத்து முன்னேற மாட்டான் என்பதை உணர்ந்தவள் கோச்சத்தோட விழிகளை மெலிதாக திறக்க தொடங்கினாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவள் இமைகளை மெலிதாக திறப்பது கூட அழகாக இருந்தது. அணு அணுவாக ரசித்தான். அவள் விழிகளை முழுதாக திறக்க மனம் நிறைந்த குறும்பு புன்னகையுடன் அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான் ராதா. அவன் பார்வையில் பெண்ணவள் உடல்தான் சிவந்து போனது. மூக்கு சிவப்பில் மெலிதாக முத்தமிட்டவன் அவள் கண்ணத்தை வருடியபடி, நான் உன்னை முழுசா பாக்கும்போது நீ மட்டும் என்ன முழுசா பாக்காம கண்ணு முடிட்டா எப்படி? இது என்ன நியாயம்? நீ எனக்கு அநியாயம் பண்ற. உச்சக்கட்ட தாப குரலில் கூறியவன் விழிகளை ஊடுருவியவள் அவன் கண்களில் கொந்தளிக்கும் மோகத்தை கண்டபடி, இனி கண்ணு மூடல கிரிஷ் என்றாள் மெல்லிய குரலில். அவளின் கிரிஷில் கண்கள் பளபளக்க தீமுகம் கண்டவள், ராதா இல்லையா? இனி நீ எனக்கு கிரிஷ் தான் என்றாள் அழுத்தமாக. இன்னொரு முறை சொல்லுடி. கிரிஷ் என்றாள் மோகத்துடன். அவள் உதடுகளை மென்மையாக சரி செய்து அவள் இதழ்களை கவ்வி இழுத்து சுவைத்தவன் அவள் மேல் முழுதாக படர்ந்தான். அவனின் கணம் கூட தீக்கு சுகமாக தோன்றியது. மேலும் அவன் முதையில் கை வைத்து தன்னுள் இறுக்கிக் கொண்டவள் அவன் தேடலுக்கு தன்னை முழுதாக கொடுத்து ஒத்துழைத்தாள். அவளை தீண்ட ஆரம்பித்த நொடி முதல் அவனால் அவளை விட்டு விலக முடியவில்லை. பாம்பு போல் பெண்ணி பிணைந்து கிடந்தான். அவள் முகம் நோக்கியவன், உன்னால என்ன தாங்க முடியுதாடி? கடைக்கொன்னோரம் வெட்கம் கொண்டவள், வாழ்க்கை முழுக்க உங்களை தாங்க ஆசையா இருக்கு கிரிஷ் என்றவள் வார்த்தைகளில் ஆணவன் உடல் சிலிர்த்து போனது. பித்தம் தலை தூக்கி தாண்டவமாட அவளுள் ஆழ புதைய துவங்கியவன் தேடல் மட்டும் முடியவில்லை. நீண்டு கொண்டே சென்றது. நிலவு மகளை வெட்கத்தில் ஒளிந்து சோர்ந்து போகும் அளவு. பெரிதாக பதட்டம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் உணர்ந்து அனுபவித்து ஆட்கொள்ளும் காமம் என்றுமே அதீத சந்தோஷத்தையும் உணர்ச்சி பெருக்கையும் கொடுக்கும். ராதாவும் அதே நிலையில் இருந்தான். அவளை விட்டு நீங்காமல் நீங்க விரும்பாமல் நொடி பொழுதும் இமை மூடாமல் கணவனை கண்டு ரசித்தவள் அவன் அணைப்பில் சுகமாக தூங்கினாள் வெடியலில். இருவருமே 5 மணிக்குத்தான் தூங்க துவங்கினர். தாரகை இருவருமே தங்களின் பிள்ளைகள் எழுந்து வராததைக் கண்டு உணர்ந்து கொண்டனர். அவர்களும் வாழ்வில் அனைத்தையும் அனுபவித்து இதே நிலையில் இருந்தவர்கள் தானே. இருவரையும் தொந்தரவு செய்ய விரும்பாதவர்கள், தாரா வா ஹோட்டல் போலாம், பசங்க அவங்க விருப்பத்துக்கு இருக்கட்டும், நம்ம இருந்தா கூச்சப்படுவாங்க. இருங்கக்கோ, நான் போய் துணி மாத்திட்டு வரேன் என்றவர் தயாராகி வர இருவரும் கிளம்பினர். கார் வரை சென்ற தாரா, கோ ஒரு நிமிஷம், வீட்டுல காஞ்சு இருக்கா. இருக்கட்டும், ராதாவை தொந்தரவு பண்ணா அவனே பாத்துப்பான், நம்ம கிளம்புவோம் வா என்றார் ராதா தீ சந்தோஷத்துக்காக யோசித்து. தீ லேசாக நகர்ந்தாலும் தூக்கத்திலும் விடாமல் அவளுடன் நகர்ந்து தூங்கிய இருவரும் மதியம் பசி எடுக்கவும் தான் ராதா கண் விழித்தான். கண் விழித்தவன் கண்களுக்கு விருந்தாகியது தீயின் வெற்று முதுகு. வள வளவென இருந்த முதுகை கண்டவன் தன்னுடைய ஆள்காட்டி விரலால் அவள் முதுகில் வருடிக்கொண்டு இருக்க பயத்தில் வெளுக்கென்று எழுந்தமர்ந்தாள் தீ. அவளின் பயத்தை உணர்ந்தவன் எழுந்து தீயை பின்னாலிருந்து அணித்துக் கொண்டவன், நான் தாண்டி, ராத்திரி முழுக்க சமரச பேசிய மேடம் கிண்ண பயம் போகலையோ? காதோறும் ரகசியமாக கேட்டாள். தீக்கு அப்போதுதான் நினைவு வந்தது தான் தனியாக இல்லை, தன் கணவனுடன் இருப்பது. அவளுக்கு இரவு நடந்த அனைத்தும் நினைவில் வர சட்டென்று குனிந்து தன் நிலை கண்டவள் முகம் சிவந்து போனது. அச்சோ என்று தன்னை அறியாமல் உதிர்த்தாள். போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு ராதா பிடியிலிருந்து நழுவி சென்று கட்டிலின் விளிம்பில் அமர்ந்தவள் நாணயப்படி ராதாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் செயல்களை ரசித்துக் கொண்டிருந்தவள் வாய்விட்டு சத்தமாக சிரித்தான். இனி என்கிட்ட மறைக்க என்னடி இருக்கு என்றவன் வார்த்தையில் வெட்கம் பிடுங்கி தின்ன கட்டிலில் சாய்ந்து போர்வைக்குள் தலையை விட்டுக் கொண்டவள், கிரிஷ் என்னோட துணியை எடுத்துக் கொடுங்களேன் என்றாள் கெஞ்சலாக. சரி இரு, எடுத்து தரேன் என்று நல்ல பிள்ளையாக கூறிய ராதா அவளின் கால் வழியே போர்வையை விலக்கிவிட்டு போர்வைக்குள் பூனை போல் நுழைந்தவன் அவள் முகத்துக்கு அருகே சென்று அவளையே குறுகுறுவென பார்க்க எடுத்து தருகிறேன் என்றவனின் சத்தத்தை காணாததால் லேசாக விழித்திருந்தவள்
எதிர்பார்க்கவில்லை தன் கணவன் தனக்கு இவ்வளவு நெருக்கமாக இருப்பான் என்று. அச்சச்சோ என்று மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டவள், கிரிஷ் ப்ளீஸ் என்றாள் கூச்சம் மாறாமல். அவள் உடலில் தன் பாரத்தை சாய்த்தவன், நான் ராத்திரி சொன்னதானே, கண்ண மூடாதன, அப்புறம் எதுக்கு மூடுற, கண்ணை திறந்து என்ன பாரு என்றான் மோகத்துடன். கிரிஷ் போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அவன் எங்கே அவளின் வார்த்தைகளை செவிமடுத்தான். தான் சொன்னதுதான் என்பது போல இருக்க, லேசாக ஒரு வெளிமட்டம் திறந்தவளுக்கு புரிந்து போனது ராதாவின் எண்ணம். சட்டென்று ராதாவை நெஞ்சில் இரு கை வைத்து தள்ளிவிட்டவள் போர்வையை நெஞ்சோடு சுருட்டியபடி குளியல் அறைக்குள் நுழைந்தாள். ராதாவின் சிரிப்பு சத்தம் அறை முழுவதும் நிறைந்தது. வெளியே சோஃபாவில் அமர்ந்திருந்த காஞ்சு காதில் விழ, பொல்லாத கல்யாணம் பண்ணிட்டான், இப்படி மதிய வர ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான், பொண்டாட்டி மோகம் அப்படி என்ற கடுப்பில் டிவி ரிமோட்டை விட்டெறிந்து விட்டு அவள் அறைக்குள் அடைந்து கொண்டாள். ராதா சிரித்தபடி பேண்ட் அணிந்து கொண்டவன் இருளாக கிடந்த அறைக்கு திரைச்சீரை விலக்கி ஒளி கொடுத்தவன் அதிர்ந்து போனான். என்ன காலையிலேயே சூரியன் இவ்வளவு உக்கிரமா இருக்காரு என்று யோசித்தவன் சட்டென்று திரும்பி கடிகாரம் கண்டவனுக்கு இன்னும் கூடுதல் அதிர்ச்சி. மணி 2 என்று பல்லை இழித்துக் கொண்டு காட்டியது. எவ்வளவு நேரமாவா தூங்கிட்டோம், அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்களா என சங்கடமாக நினைத்தவன் யோசித்துக் கொண்டிருந்த கேப்பில் குளித்து முடித்த தீ துணிமாற்றும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். மனைவி சென்றதை ஓரக்கண்ணால் கண்டவன் சின்ன சிரிப்புடன் குளியல் அறைக்குள் நுழைத்து அவள் குளித்து சென்ற வாசனையை அனுபவித்தபடி குளித்தவனுக்கு உடலும் மனமும் முழு சந்தோஷத்துடன் இருப்பதாக தோன்றியது. முழுமையான நல்ல தாம்பத்தியம் உடல் மனம் இரண்டையும் நிறைவு பெற செய்யும் என்பதை முழு மனதோடு உணர்ந்து கொண்டான் ராதா. சித்திரவதை 31. ராதா குளித்து முடித்து வெளியே வர அவனின் மனைவி தயாராகி ஈர தலையில் துண்டு கட்டிக்கொண்டு இரவு நடந்த கூடலில் கசங்கிய கட்டிலை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். மனைவியை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டவன் அவள் முதுகில் முத்தமிட்டு, நீ குளிச்ச இடம்தான் மணக்குதுன்னு பார்த்தா நீயே மணக்குறியடி. செனிகளாக விலகியவள், கிரிஷ் இப்போ ரெடி ஆகுங்க, மணியை பாத்தீங்க தானே, அத்தை மாமா என்ன சொல்வாங்கன்னு தெரியல, நீங்க இன்னும் லேட் பண்றீங்க, போங்க என்று அவன் முதுகை பிடித்து துணிமாற்றும் அறைக்குள் தள்ளிவிட்டவள் அறை முழுவதையும் சுத்தம் செய்தாள். ஒரு வழியாக இருவரும் கீழே இறங்கி வர மணி 2:30 ஆகி போனது. இருவரின் தயக்கமே தேவையில்லை என்பது போல பிள்ளைகளை உணர்ந்த பெற்றவர்கள்தான் அங்கே இல்லையே. ராதா படியில் இறங்கி வரும்போதே உணர்ந்து கொண்டவன் டீ கைப்பிடித்து நிறுத்தியவள், அப்பா அம்மா வீட்டு இல்லடி, நீ கூச்சப்படாம இரு, அவங்க நமக்கு தனிமை கொடுக்க நினைச்சு கிளம்பிட்டாங்க, நீ கவலைப்படாதே. சமைக்க தெரியுமா? இல்ல கிரிஷ், எனக்கு சமைக்கிற வாய்ப்பே கிடைக்கல, ஆசிரமத்துல இருந்ததால என்றாள் சங்கடமாக. அதுக்கு எதுக்கு என் பொண்டாட்டி முகம் எப்படி போகுது, வா போய் பாப்போம், அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க, இல்லனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்போம் என்றவன் தீ கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தான். இருவருக்கும் காலை மதிய உணவு தயாராக இருந்தது. கிரிஷ் நீங்க போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் சுடு பண்ணி எடுத்துட்டு வரேன் என்றவள் வேகமாக மதிய உணவு அனைத்தையும் சுட வைத்து ராதாவுக்கு பரிமாறினாள். நேற்று தாரகைக்கு உதவி செய்யும் போதே கூறியிருந்தார், ராதா வெளியே சாப்பிடறதை விட அவன் விரும்புறதை விட அவனுக்கு ஒத்துக்காத தீட்சி, அதே மாதிரி பசி தாங்க மாட்டான், எது எங்க நடந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுடுவான் என்று. நீ வா என்று மற்றொரு நாற்காலியில் அவளை அமர வைத்தவன் அவளுக்கு ஊட்டிக்கொண்டே சாப்பிட்டான். ராதாவின் அன்பில் உருகி கரைந்து போனாள் தீ. ஒரே நாளில் வாழ்வு மொத்தமாக மாறிவிட்டது. தான் நினைத்து பார்க்காத காதல், குடும்பம் என அனைத்தும் கிடைத்தது. தனக்கு போதுமான வரை சாப்பிட்டவள், போது கிரிஷ் நீங்க சாப்பிடுங்க என்றாள். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழக்கூடாது என்றவன் சாப்பிட துவங்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். மனைவி மனநிலை புரிந்தவள், பழைய வாழ்க்கையை பத்தி அதிகமா யோசிக்காதே, இனி வாழப்போற வாழ்க்கையை பத்தி மட்டும் அதிகமா யோசி, புருஷனை எப்படி அதிகமா சந்தோஷப்படலான்னு யோசி என்றான் மென்மையான சிரிப்போடு. போங்க கிரிஷ் என்று வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டவள் அவன் சாப்பிட்டு முடித்ததும் அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு தாரகைக்காக காத்திருந்தனர். இருவரும் வெளியே வந்ததை கண்ட காஞ்ச முகத்தில் போலியான புன்னகையுடன் இருவர் அருகில் வந்தவர், ராதா இப்பதான் எழுந்தீங்களா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வாங்க நானே பரிமாறுறேன். நாங்க சாப்பிட சித்தி என்றான் விட்டேத்தியாக. ஓ சரி ராதா, உங்களுக்காக மதிய காத்திருந்தேன், நீங்க வெளியே வரவே இல்ல, அதான் நானே சாப்பிட்டேன். ஏன் என்னாச்சு ராதா இழுவையாக கூச்சமே இல்லாமல் கேட்டாள். தீ கூச்சத்தில் நெளிய, உங்களுக்கு தெரியாத சித்தி, நீங்களும் கல்யாணம் பண்ணி புருஷன் கூட வாழ்ந்தவங்க தானே, லேட்டா தூங்கணும், அதான் லேட்டா எழுந்தோம், வேற ஒண்ணும் இல்ல என்று நேரடியாக பதில் கூறினான் ராதா. இவனுக்கு மட்டும் என்கிட்ட பேச கசப்பா இருக்கும், என்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசுறான் என்று மனதுக்குள் பேசிக் கொண்டவர், இல்ல ராதா இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்காம தீட்சி எங்கேயாவது அழைச்சிட்டு வெளியே போயிட்டு வா, அதுக்குதான் கேட்டேன். பாவம் தீட்சி தான் யாரும் இல்லாம அனாதையா ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு, இது வரைக்கும் எங்கேயே சுத்தி பார்த்திருக்க மாட்டா, நீயாவது 4 இடம் அழைச்சிட்டு போய் காட்டுறாதா. தன் சித்தி முகம் பார்த்தவன், எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் என்றான் அழுத்தமான குரலில்.
பாடி என்று மனைவி முன்பு கை நீட்டியவன் அவள் கை பிடித்ததும் அவளை தூக்கிவிட்டு தோட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு சென்றான். வா, அந்த பக்கமே நடக்கலாம் என்றவன் அவள் கை பிடித்தபடி நடைபாதையில் நடக்க துவங்கினான். சற்று நேரத்தில் தீ கையை விட்டவன் அவள் தோளில் கை போட்டு, இந்த தோட்டம் முழுக்க அப்பா உருவாக்குது. இயற்கைய அதிகமா நேசிப்பார் அப்பா. அதனால ரொம்ப பார்த்து பார்த்து சிரமப்பட்டு இந்த தோட்டத்தை உருவாக்குனாரு. இங்க இருக்க புல்லு கூட அழகா இருக்கணும்னு நடபாதை போட்டாரு. அது மேல நடக்க கூடாதுன்னு. அங்கங்க உட்கார வசதியும் இருக்கும். அம்மாவும் அப்பாவும் அதிகமா வெளியே போக மாட்டாங்க, இந்த தோட்டத்துலதான் இருப்பாங்க. அம்மா கூட இந்த தோட்டத்தை சுத்தி வர்றது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் தெரியுது ஏன் பிடிக்கும்னு என்றவன் மனைவியின் முகம் பார்த்தாள். மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா எல்லாமே சந்தோஷமா மாறிடுதுல. அவன் பேச்சில் சிவந்து போனவள், கிரிஷ், இந்த தோட்டம் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா மாமாவுக்கு நல்ல ரசனை இருக்கு. ஆமா, வா என்று இன்னும் கொஞ்ச தூரம் அழைத்து சென்றவன் அங்கிருந்த புல் தரையில் அவளை அமர வைத்து தீ மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டவன், உடம்பு சோர்வார்க்கடி என்றான். எதற்காக இப்படி கேட்கிறான் என்பது புரிந்தவள் துளிர்த்த வெட்கத்தோடு, இல்ல கிரிஷ், நான் நல்லாதான் இருக்கேன் என்றாள். என்றவன், செத்துக்கிட்ட நீ அதிகமா பேசாத. அவங்க வெளியே போறேன்னு கூப்பிட்டா கூட போகாத. அவங்கள விட்டு நீ ஒதுங்கியே இருடி. சரி கிரிஷ், எனக்கு புரியுது. நான் உன்கிட்ட பேசல, நீங்க கவலைப்படாதீங்க என்றவள் கை விரல்கள் கணவன் தலைமுடியை மென்மையாக கோதிவிட்டது. இருவரும் இதே நிலையில் பேசிக் கொண்டிருக்க பொழுது சாயும் நேரம் தாரகை இருவரும் வந்தனர். அவர்கள் கார் சத்தம் கேட்டதும், கிரிஷ் வாங்க, அத்தம்மா வந்துட்டாங்க என்றாள். மனைவியை அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தவள், என்னப்பா அம்மாவை அழைச்சிட்டு ஹோட்டல் போனீங்களா? ஆமா ராதா, ஆனா நாள் முழுக்க அங்க நமக்கு என்ன வேலை? அதான் அப்படியே உங்க அம்மாவை படம் பார்க்க கூட்டிட்டு போயிட்டு வரேன். இன்னைக்கு தாண்டா உன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நச்சரிக்காம இருந்தா. இனி உன்னை பாத்துக்க ஆள் வந்துட்டாங்க. அதான் என் ஆள் கூட நான் நாள் முழுக்க இருந்தா. போதுக்கோ, நான் போய் சமைக்கிறேன், நீங்க பேசிட்டு இருங்க என்றவர் பின்னாடியே தேயும் சென்றாள். தேச்சி, நீ போட, நான் பாத்துக்கிறேன். இல்லத்த, நானும் உங்க கூட உதவியா இருக்கேன், தொந்தரவு பண்ண மாட்டேன். சமைக்க கத்துக்கணும், எனக்கு அப்படியே சொல்லிக் கொடுங்களேன் என்றவளை கண்டு சிரித்தவர், சரி தீட்சி, சொல்லித்தரேன் என அவர் செய்யும் வேலைகளை விலக்கிக் கொண்டே சமைத்தார். சமையலின் நடுவே உள்ளே வந்தராதா, சமைக்க கத்துக்கிறேன்னு கைய சுட்டுக்காத, காய் நறுக்கிறேன்னு விரல கட் பண்ணிக்காதரி, பத்திரமா செய்ய. ஆமா, நீங்களும் பாத்துக்கோங்கம்மா, அவளுக்கு பழக்கம் இல்லாத வேலை. தாரகை மகன் காதை வலிக்காமல் படித்தவர், அவ எனக்கு பொண்ணுடா, பெரிய மனுஷனா எங்களுக்கு தெரியாதா? நான் அவளை அடுப்புல இன்னும் எந்த வேலையும் விடல, சும்மா பாத்துட்டு தான் இருக்கா, நீ கவலைப்படாம போ என்றவர் துரத்த தீ லேசாக சத்தம் வர சிரித்தாள் கணவனை கண்டு. நான் ஒண்ணு குழந்தை இல்லைங்க, நீங்க போங்க என்று மனைவியும் துரத்த உதட்டை சொலித்தபடி தந்தை அருகில் வந்த அவன்தான். மகனை கண்டு சிரித்தவர், டே ராதா, நீ வேணும்னா மணியாற்றியா? ராதா ஏன் என்பது போல் பார்க்க, இல்ல முதலா தீட்சி சமையல் கத்துக்கிறா, அதனால அவ நல்லபடியா கத்துக்கணும்னு, கையில காயப்படக்கூடாது, சமையல் ருசியா வரணும்னு வேண்டிக்கிட்டு மணியாட்டு. ராதா கோவை கூர்ந்து பார்த்தவள், அம்மா இப்பதான் என் பொண்டாட்டி அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்க, இப்போ அம்மாவை கூப்பிடவா என்றதும் பாய்ந்து வந்து ராதா வாயை அடித்தவர், தெரியாம சொல்லிட்டா, விட்டுறா, என்னால மணியாட்ட முடியாது. மூடிக்கிட்டு நீயும் நானும் பொண்டாட்டி போடுற சோத்த தின்னுட்டு நீ உன் பொண்டாட்டி கூட கிளம்புற, நான் என் பொண்டாட்டி கூட கிளம்புறேன், சரியா? ராதா வாய்விட்டு சிரித்தவள், ஓகேப்பா என்றான். இருவரின் நீலிங்கை அறியாத பெண்கள் சமையல் முடித்து கணவன்மார்களை சாப்பிட அழைத்தனர். குடும்பமாக சாப்பிட்டு முடித்ததும் சத்தம் செய்யாமல் மனைவியை அழைத்துக் கொண்டு செல்ல ராதா பொறுமையாக தீயை அழைத்துக் கொண்டு மாடி ஏறினான். பாதி தூரம் வரை சென்றவள், கிரிஷ் தோட்டத்துக்கு போவோமா ராத்திரியில் என்று கேட்கவும், ராத்திரியில ரொம்ப சூப்பரா இருக்கும், கொஞ்ச நேரம் மட்டும் என்ற கண்களை சுருக்கி கெஞ்சியவள் அழகில் மயங்கியவன் அவளை கைகளில் தூக்கிக் கொண்டு, எதுக்கெல்லாம் கேட்க கூடாதே, என்னை இழுத்துட்டு கிளம்பிடணும் என்றான். கிரிஷ், என்னை இறக்கி விடுங்க, நான் நடந்தே வரேன் என்றாள் கூச்சத்தில். அதான் நான் நடந்து போறேன்டி, அப்புறம் என்ன, யாராவது ஒருத்தர் நடந்தா போதும் என்றவன் வார்த்தைகளில் பெண்ணவள் முகம் சிவந்து போனது. சித்திரவதை 32. தீயை தூக்கிச் சென்று கல்லால் கட்டப்பட்ட மேடையில் அமர வைத்தவன் அவளை அணைத்தபடி அருகில் அமர்ந்து கொண்டான். செல்லென்ற இதமான காற்று தீ முகத்தில் பட்டதும் முகம் பால் போல் மாறியது. கிரிஷ், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல தெரியல. வாழ்க்கை முழுக்க அனாதையாதான் இருப்பேன்னு நினைச்சேன். வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு பொய் சொல்லவே மாட்டேன். எனக்கும் ஆசை இருந்துச்சு, ஆனா பயம். நமக்குன்னு யாருமே இல்லாதப்போ யார நம்பி நான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது? யார் மேலேயும் நம்பிக்கை வரல. அதனால கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தையே மறக்க ஆரம்பிச்சேன். படிச்சு முடிச்சு வேலை தேடினா அதுவும் கிடைக்கல. கையில இனி பணமே இல்லாம இருந்தப்போதான் அத்தை மாமா என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினாங்க.
அவங்க பேசின விதமே விளையாடலன்னு தோணுச்சு. ஆனா உங்களை நினைச்சு ரொம்ப பயமா இருந்துச்சு என்றவள் கிறிஷின் முகம் நோக்கினாள். கிறிஷ் குறுக்கிடாமல் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஒருவேளை உங்க அப்பா அம்மா வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஆனா தாலி கட்டும்போது உங்க நடவடிக்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு கிறிஷ். அடுத்தடுத்து உங்க ஒவ்வொரு செயலும் எனக்கு உங்க மேல பைத்தியம் பிடிக்க வச்சுச்சு. நான் தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்ற உங்களையும் இந்த குடும்பத்தையும் கொடுத்ததுக்கு. என் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நீங்க மட்டும் போதும். என்கிட்ட கடவுள் நேர்ல வந்து என்ன வேணும்னு கேட்டா வாழ்க்கை முழுக்க உங்களை விட்டு ஒரு நாள் கூட பெரியாத வரம் கேட்பேன் கிறிஷ் என்றவளின் கண்கள் கலங்கியது. மனைவியின் உணர்வை புரிந்து கொண்டவன் அவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். உன்னுடைய பழைய வாழ்க்கையை அதிகமா யோசிக்காதே. நான் எப்பவுமே உனக்குதான். உன்னை விட்டு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. நீ, நான், நம்ம குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல சந்தோஷமா இதே வீட்டுலதான் வாழ போறோம். உன்னை பயங்கரமா நான் இம்சை பண்ண போறேன். நீ வேணா பாரு. நம்ம எதுக்கு பிரிய போறோம்? கண்டதை நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதே. ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதுல எங்க ஒரு நாள் பெரிய தேவையில்லாத பயம் கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு எப்பவும் சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கணும். இந்த முகத்துல இருக்க சிரிப்பும் சந்தோஷமும் ஒரு நொடி கூட குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சா நான் உன்னை நல்லா பாத்துக்கல, உன்னை சந்தோஷமா வச்சுக்கலன்னு அர்த்தம் என்றான் அவளின் கண்ணம் தாங்கியபடி. கணவன் முகம் கூட வாடக்கூடாது என்று நினைத்த தீ பல் தெரிய மெல்லிதாக சிரித்தாள். அவள் சிரிப்பில் துளைந்து போனவள் அவள் கன்னத்தை வருடியபடி நெஞ்சில் சாய்ந்து கொண்டே பலமாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். கணவன் யோசனையை கண்டவள், என்ன கிரிஷ் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடி, எல்லாரும் மாதிரி உன்னை தீட்சின்னு கூப்பிட எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது என்னமோ 10ஓட 11 தோணுது. அதான் என் ஆசை கொண்டாட்டிய எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் தன்னை எப்படி அழைக்கப் போகிறான் என தீ ஆர்வமாக காத்திருந்தாள். கணவன் முகத்தை ஏக்கமாக பார்த்தபடி. அவன் கண்களில் தீவிர தேடல் தெரிந்தது. ஒரு பெயருக்கு ராதா இவ்வளவு யோசிக்கிறான் என ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் தீ. சட்டென்று கண்கள் மின்ன கீழே குனிந்து மனைவி முகம் பார்த்தவன் தீ என்று முழு அன்போடு அழைக்க முதலில் தீ ஒன்றும் புரியாமல் முழித்தாள். அதன் பிறகே உணர்ந்தாள் தீட்சிதாவின் துவக்கம் தீ என்பதை மிகவும் வித்தியாசமாகவும் புதுவிதமாகவும் இருந்தது. அவள் மூக்கோடு மூக்கை உரசியவன், இனி நீ எனக்கு தேய் தாண்டி, எனக்கு மட்டும்தான் தேய். வேற யாரும் உன்னை அப்படி கூப்பிடக்கூடாது. எனக்கு பிடிக்காது, சரியா? தீ சரி என்பது போல் மண்டையை ஆட்டினாள். இருவருக்குள்ளும் நெருக்கம் மிதமாக மிக நுண்ணிய அளவில் உணர்வு பூர்வமாக இருந்தது. தினமும் அவளுடன் கூடலில் கரைந்து போய் அவளையும் கரைய வைத்தான் ராதா. ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரியவும் இல்லை, விலகி படுக்கவும் இல்லை. கூடல் இல்லாமல் இருந்தது இல்லை. ஒரு வாரத்திற்கு பிறகு தங்கள் ஹோட்டலுக்கு கிளம்பினான். வீட்டில் முடிவாக கூறிவிட்டான் மனைவியை தன்னை தவிர வேற யாரும் தீ என்று அழைக்கக்கூடாது என்று. அது தன் தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கும் அதே தடைதான். அவர்களுக்கும் வெளி உலகத்துக்கும் தீ என்பவள் தீட்சி. ராதாவுக்கு மட்டும் தீ 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 என பனிப்போல் கரைந்தான் அவளிடத்தில். முதல் முறை மனைவியை விட்டு ஹோட்டல் செல்பவனுக்கு பள்ளி செல்லும் குழந்தை என்று நினைப்பு. பள்ளிக்கு கூட அழகாக அழாமல் சென்று விட்டான். கார் வரை வந்தவள், தீ நேரத்துக்கு சாப்பிடு, புக்குப்படி, தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இல்லாத நேரம் தான் உனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும் என மனைவி முந்தானியை பிடித்தபடி பேசிக்கொண்டே இருந்தான் 1/2 மணி நேரமாக. தாரகை மகன் நிலையை கண்டு சிரித்தவர், கோ நம்மளே ஹோட்டல் போலாக்கோ. பாவம் அவன் இன்னும் ஒரு வாரம் வீட்டுல இருக்கட்டுமே. நான் வேண்டாம் நான் சொன்னேன். தாரா அவன் தான் கிளம்பி வந்து இப்ப தீட்சி புடவைய சுருட்டி பிடிச்சுட்டு நிக்கிறா. இரு வரேன் என்றவர், ராதா உனக்கு ரொம்ப குஷ்டமா இருந்தா நீ வீட்டுல இரு, நானும் அம்மாவும் போறோம்டா. பாவம் பச்சை குழந்தை பால் குடிக்காம தவிப்பா. தீட்சி நீ ராதாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போ. ராதா போ, நான் போய் ஹோட்டல்ல பாத்துக்கிறேன் என மகனை கலாய்க்க தந்தையை முறைத்தவன், பாய் தீ, பாய்மா என்று தந்தையை கழட்டி விட்டுவிட்டு செல்ல தீ சத்தமாக சிரித்து விட்டாள். எதுக்கு மாமா? பின்னடா, நான் காலையிலே சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் இரு அப்புறம் போகலாம்னு. எனக்கு கடமை முக்கியம், பொறுப்பு முக்கியம். எத்தனை நாளைக்கு வீட்டுல இருக்க முடியும்? அதுதானே வாய்ஸ் விடால் பேசி என்ன வெறுப்ப ஏத்திட்டு இப்ப உன் முந்தானைய பிடிச்சிட்டு நிக்கிறான். அவனை போக சொல்லவே இல்ல தானே. மாமா விடுங்க, சரி நீங்க வாங்க கிரிஷ், கிளம்பிட்டார்ல என மாமனாரை சமாதானம் செய்தவள் வீட்டிற்குள் நுழைய தாரா தீயை நினைத்து சந்தோஷம் கொண்டார். தீ இப்போது எல்லாமே உரிமையாக பேசுகிறாள், பழகுகிறாள், தங்களுடன் அரட்டை அடிக்கிறாள் என நினைத்துக் கொண்டார். ராதாவிடம் தாங்கள் உரிமை எடுத்துக் கொள்ளும் போது தீ ரசித்து பார்ப்பதை கண்ட கோவுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போதும் ராதாவை கிண்டல் செய்யும் போது வழமையான சிரிப்புடன் ரசித்துக் கொண்டு இருந்தாள். நல்ல பெண் ராதாவுக்கு மிகவும் பொருத்தமான பெண். அவனின் அமைதியான குணத்துக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் மிகவும் சரியானவள் என்று நினைத்துக் கொண்டவர், தேட்சி நானும் அத்தை வெளியே போறோம், நீ வரியா?
இல்ல மாமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. எப்படியோ கிருஷ் இன்னைக்கு நாள் முழுக்க முகத்தை புருன்னு வச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். உங்க 2 பேர் சந்தோஷத்துக்கு நான் குறுக்க வரலப்பா, போயிட்டு வாங்க என்று சந்தோஷமாக அனுப்பி வைத்தாள். அவர்கள் கிளம்பியதும் கணவனுக்கு தன் கையால் சைவ உணவுகளை சமைக்க துவங்கியவள் அங்கு அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் காஞ்சுவை கண்டு கொள்ளவில்லை. தாராவிடம் தீ சமைக்க கற்றுக்கொண்ட பிறகு தினமும் அவளே சமைக்கிறாள். சாப்பாடு தயாரானதும் மாமனார் மாமியார் வர நேரம் ஆகும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தனியாக எடுத்து வைத்தவள் காஞ்சுவுக்கு தனியாக டேபிள் மேல் கொண்டு வந்து வைத்தாள். கணவனுக்கும் தனக்கும் தேவையான உணவை கேரியரில் அடித்து எடுத்துச் சென்று காரில் வைத்தவள், அண்ணா வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன் என்ற கூந்தலை சரி செய்து துணி மாற்றிக்கொண்டு ஹோட்டல் கிளம்பினாள். முதலில் ஹோட்டல் செல்வது, அதுவும் கணவனிடம் கூறாமல் செல்லவும் கொஞ்சம் கூச்சமாக உணர்ந்தாள். டிரைவர் காரை நிறுத்தியவர், தேசிமா, இதுதான் நம்ம ஹோட்டல், உள்ள போமா என்று கூறவும் ஹோட்டலை வியப்பாக பார்த்தாள். படத்திலும் விளம்பரத்திலும் மட்டுமே இவ்வளவு பெரிய ஹோட்டலை பார்த்திருக்கிறாள். அண்ணாந்து பார்க்கவே கழுத்து வலித்தது. ஆச்சரியமாக அனைத்தையும் பார்த்தபடி உள்ளே நுழைந்தவள் மிரண்டு போனாள். எந்த பக்கம் போவது என்பது தெரியாமல் முழித்துக் கொண்டு இருந்தவள் வரவேற்பில் நின்றிருந்த பெண்களை கண்டதும் அவசரமாக அவர்களை நெருங்கி, இங்க கிரிஷ் ரூம் எங்க இருக்கு என்று மொட்டையாக கேட்டாள். அந்த பெண்கள் தீயை கேவலமாக பார்த்தனர். நீ கேக்குற பேர்ல இங்க யாரும் இல்ல, வெளியே போ என மரியாதை இல்லாமல் பேச அவர்களின் பேச்சு மாற்றத்தை உணராதவள், சாரி ராதா எங்க இருக்காங்க என்று கேட்டாள். ஒருவள், நீ யாரு, எங்க எம்டிய விசாரிக்கிற என அதிகார குரலில் கேட்க, நான் அவரோட மனைவி தீட்சிதா என்று தேயும் சாதாரணமாக கூறினாள். அங்கிருந்த பெண்கள் சட்டென்று சிரிக்க துவங்கினர். எது, நீ எங்க எம்டியோட மனைவியா? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எப்படி உன நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நீ உன்னுடைய ட்ரெஸ், உன்னுடைய மேக்கப்போ, அட கடவுளே, எப்படி தைரியமா போய் சொல்ற? மரியாதையே வெளியே போ. ஹோட்டல்ல ஃபுட் டெலிவரி வேலை பாக்குறியா நீ? ஒழுங்கா ஓடிப்படு, இல்ல அடிச்சு துரத்தி விட்டுடுவோம் என்று அவமானப்படுத்த தீக்கு கண் கலங்கியது. பேசிய பெண்ணின் கண்ணம் பழுத்தது ராதா விட்ட அறையில்.